அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் திருக்குறளில் கல்வி அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் குறள் பார்த்துடலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க கசடர அப்படின்னா நாம் கற்க வேண்டிய நூல்களை கசடர அப்படின்னா பிழையில்லாமல் இல்லைன்னா குற்றமிராமல் கற்க வேண்டும். கற்றபின் அதை கற்றபின் கற்று முடித்த பின் நிற்க அதற்கு தக அப்படின்னா நாம் கற்றுக்கொண்டபடி நடத்தல் வேண்டும் அப்படின்றது பொருளாகும். சரிங்களா? கசடு அப்படின்னா குற்றம், கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்ற பொருள். நிற்க அப்படிங்கிறதுக்கு கற்றவாறு நடத்தல் அப்படின்ற பொருள். இரண்டாவது குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் இந்த இரண்டுமே கண் என்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எண்ணும் எழுத்தும் வாழுகின்ற உயிர்களுக்கு கண் போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? இந்த இரண்டையும் தான், எண்ணையும் எழுத்தையும் தான் மனிதர்களுக்கு கண் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்றாரு. மூன்றாவது குறள். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். அதாவது கண் உடையார் அப்படின்னா எவர் ஒருவர் கண்ணை உடையவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கற்றோர், கல்வியை கற்றவர்கள் தான் கண்ணுடையார். முகத்திரண்டு புண்ணுடையார், முகத்திலே இரண்டு புண்களை உடையவர் யாரு அப்படின்னா கல்லாதவர். கல்லாதவரை முகத்திலே இரண்டு புண்களை உடையவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது எவர் ஒருவர் கல்வியை கற்றாரோ அவரே கண்களை உடையவர். அப்படி கல்வியை கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்களை உடையவர் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்றாரு. நான்காவது குறள். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது உவப்பத் தலைகூடி அப்படின்னா உவப்பது, உவப்பு அப்படின்னா மகிழ்தல் அப்படின்ற பொருள். உவப்பத் தலைகூடினா கூடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, பழகும் பொழுது, புலவர்கள் கூடி உட்கார்ந்து பேசும் பொழுதும் பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். உளப்பிரிதல் அப்படின்னா அவர்களை விட்டு பிரியும் பொழுது, உட்கார்ந்து பேசி மகிழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க. அவர் அவருடைய பணியை முடிச்சுட்டு போகும் பொழுது, பிரிந்து போகும் பொழுது இனி இவரை எப்போது காண்போம், அவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது வருந்துவாங்களாம். இனி இவரை எப்போது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை நினைத்து வருந்தக்கூடியது யாருடைய தொழில் அப்படின்னா புலவருடைய தொழிலாம். சரிங்களா? அதாவது ஒன்றாக பேசி இருக்கும் பொழுது மகிழ்ந்திருப்பதும், அவரை விட்டு நீங்க நேர்ந்தால், அவரை விட்டு பிரிய நேர்ந்தால் அவரை எப்போது காண்போம் என்று வருந்துவதும் புலவர்களுடைய தொழில் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஐந்தாவது குறள். உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் அப்படின்னா செல்வம் உடையவர் முன், இல்லார் போல் அப்படின்னா இல்லாதவர்கள், ஏழைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது செல்வம் உடையர் முன்னாடி வறுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகள் கவலைப்பட்டு அவர்களிடம் எதையாவது இறந்து கேட்டு நிற்பாங்க இல்லையா, கையேந்தி நிற்பாங்க இல்லையா, அப்படி அதுபோல கற்றார் முன் கற்றும் கற்றார் முன் கற்றார் கடையரே கல்லாதவர். அதே போல பல நூல்களை கற்றறிந்த கற்றவர் முன்பு பணிந்து கற்பவர் தான் உயர்ந்தவர். சரிங்களா? அவ்வாறு பணிந்து கற்காதவர், கல்லாதவரை தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. கடையாரே அப்படின்னா, கடை அப்படின்னா தாழ்ச்சி, தாழ்வு அப்படின்ற பொருள். அதாவது செல்வம் உடைய பணக்காரரிடம் ஒரு ஏழை எவ்வளவு கவலையுடன் வருந்தி கையேந்தி நிற்கிறாரோ அதுபோல நன்கு கல்வி கற்றவர் முன் பணிந்து கல்வியை கற்றுக்கொள்வர் தான் உயர்ந்தவர். அவ்வாறு கல்வியை கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். ஆறாவது குறள் பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. அதாவது தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படின்னா அதாவது மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மணற்பகுதியில் தானே நம்ம தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அப்போ அப்படி நீர் சுரக்கும். அதுபோல சரிங்களா, மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. அதாவது மனிதர்கள் எந்த அளவுக்கு கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ அதன் அளவுக்கு அறிவானது அவர்களுக்கு ஊறும்னா அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மணற்பாங்கான இடத்தில் நம்ம மணலை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல் மனிதர்கள் எந்த அளவிற்கு
கல்வியை கற்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய அறிவானது வளர்ச்சி பெறும். 7வது குறள் பார்ப்போம். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊராமல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து நாடும் தன்னாடு, அனைத்து ஊரும் தன் ஊர் அப்படின்ற பொருளில் வரும். என்னொருவன், எவன் ஒருவன் எல்லா நாடுகளும் தன்னாடாகும், எல்லா ஊரும் தன் ஊராகும் அப்படின்னு இருந்தும், சரிங்களா, இருப்பவன் யாரு அப்படின்னா கற்பவன், கற்றவன் தான் கற்றவனுக்கு தான் கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லி நம்ம பழமொழி 400ல் பார்த்துருப்போம் இல்லையா. அதுபோல் எவன் ஒருவன் கல்வியை கற்றிருக்கிறானோ அவனுக்கு அனைத்து நாடும், எல்லா நாடும் அவனுடைய நாடாகும், எல்லா ஊரும் அவனுடைய ஊராகும். இதை அறிந்திருந்தும், சரிங்களா, இதை அறிந்தும் சிலர் கல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. கல்லாதவாறு இருப்பது ஏன், சாந்துணையும் கல்லாதவாறு இருப்பது ஏன் அப்படின்னா, சாந்துணையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறக்கும் வரையில், அதாவது சாகும் வரையில் ஒருவர் கல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. கற்றவனுக்கு அனைத்து நாடுகளும் அவனுடைய நாடாகும், அனைத்து ஊரும் அவனுடைய ஊராகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே சிலர் சாகும் வரைக்கும் இந்த கல்வியை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் நம்மளை கேள்வி கேட்டிருக்காரு. சரிங்களா. 9வது குறள் பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு பிறப்பில், ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி, இந்த ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு. கல்வி அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல அறிவு தானே கல்வி, நல்ல அறிவு நல்ல ஒழுக்கம் தான் கல்வி. ஒருவருக்கு, ஒரு மனிதனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னா, எழுமை அப்படிங்கிறது இந்த இடத்த 7 பிறவிகள் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளணும். ஏமாப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு என்று நமக்கு தெரியும். உடைத்துனா தரும், இல்லைன்னா உடையது அப்படின்னு அர்த்தம். ஒரு பிறவியில் ஒருவன் கற்றுக்கொள்ளும் நல்ல கல்வியானது இனி அவன் 7 பிறவிகளுக்கும், அவனுடைய 7 பிறவிகளுக்குமே அவனுக்கு பாதுகாப்பை தரவல்லது அப்படிங்கிறது இந்த 8வது குறளுக்கான விளக்கம். 9வது குறள் பாருங்க. தாமின் புருவது உலகு இன் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். திரும்ப ஒரு புற குறள் சொல்றேன். தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். அதாவது தாம் இன்புறுவது அப்படின்னா தாம் இன்பம் அடையும் கல்வி அப்படின்னு பொருள். தாம் கல்வியால் இன்பம் அடைகிறோம், சரிங்களா. அதே போல தாம் கற்ற கல்வியால் இன்பம் அடைவது உலகம் இன்பம் அடையும் அப்படின்னு கண்டு கற்றவர் மேலும் கற்க விரும்புவார்கள், சரிங்களா. அதாவது தான் கற்றுக்கொண்ட கல்வியால், தான் கற்றுக்கொண்டு இன்பம் அடைந்த கல்வியால் இந்த உலகமும் இன்பம் அடையும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட கல்வி கற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மேலும் மேலும் அந்த கல்வியை கற்பாங்க, அதாவது கற்றுக்கொள்வாங்க, சரிங்களா. அப்படிங்கிறது இந்த குறளுக்கான பொருள். மீண்டும் ஒரு முறை இந்த விளக்கத்தை சொல்கிறேன், கவனிங்க. அதாவது தான் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலம் இன்பம் அடையக்கூடியது ஏன்னா அதே இன்பத்தை உலகமும் அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலும் மேலும் கல்வியை கற்றுக்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது இந்த 9வது குறளுக்கான விளக்கம். அடுத்து 10வது குறள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் அப்படின்னா, கேடில் விழிச்செல்வம் அப்படின்னா கேடில்லாமல் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி. கேடில்லாத வகையில் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வமாக இருப்பது கல்வி. மாடல்ல மற்றவை, அதை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வம் அல்ல அப்படிங்கிறது பொருள், சரிங்களா. ஒருவனுக்கு அப்போ சிறந்த செல்வமாக கருதப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஒருவருக்கு சிறந்த செல்வமாக கருதப்படும். அதை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் ஆகாது, ஆக மாட்டா அப்படின்னா ஆகாது அப்படின்ற பொருள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.